அனைவருக்கும் அன்பு வணக்கம். அமைதியால் சாதித்தவர்கள் அதிகம். பொறுமை கோபத்தை விட சக்தியானது. அமைதி வார்த்தைகளை விட ஆழமானது. மகான் ஒருவரிடம் ஒரு பெண்மணி தன்னுடைய பிரச்சனையோடு வருகிறார். அவர் சாதுஜிக்கு உப்புமா பரிமாறுகிறார். உப்புமாவில் உள்ள காரம், அதாவது மிளகாய்களை தான் எடுத்துக்கொண்டு இனிப்புள்ள பழங்களையும் முந்திரி பருப்புகளையும் இந்த பெண்மணிக்கு வழங்குகிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? மகான்கள் நம்முடைய கர்மா அல்லது பாவங்களை எடுத்துக்கொண்டு ஆசீர்வாதங்களை பொழிய முன்வருகிறார்கள். நம்முடைய இயேசு பெருமானும் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டு நமக்கு விடுதலை தரவில்லையா? சிந்திப்போம். வள்ளுவர் பெருந்தகையும் கூறுகிறார், இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்துள்ளர். சிந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.